ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நலம். காலையில் நியூஸு போட்டால் தான் எனக்கு தெரியுது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா பக்கத்து வீடு, ஏற்று வீடு, இப்படியே அவங்க பேசும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும் நாட்டு நடப்பெல்லாம். ஆனால் இங்கே ஆந்திராவில் உட்காந்துக்கிட்டு நியூஸ் போட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது நமக்கு தெரிய வருது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த காலங்காலத்தில் நியூஸ் எல்லாம் போட மாட்டேன். பாட்டு, ஸ்லோகம், இல்லைனா காமெடி, சில நேரம் கார்ட்டூன் கூட ஓடும். அது கேட்டுக்கிட்டே வேலை செய்ய நல்லாயிருக்கும். இப்போல்லாம் இந்த குட்டி டிவியை கொண்டு கிச்சனில் வச்சுட்டு நியூஸ் தான் காலையிலேயே நியூஸ் போட்டுடுறேன். அப்போ தான் எனக்கு தெரிய வருது என்ன நடக்குதுன்னு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த நியூஸ் எல்லாம் கேட்குறதுக்கு. மத்தியானமும் இதே மாதிரி தான் டிவியை போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறது. ஒரு சேனல் 2 சேனல் மாற்றி நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த பரப்புரையெல்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வேலை செய்வேன். இப்போ தான் 2026 தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இத்தனை வருஷத்தில் எனக்கு. இந்த வருஷம் இன்றைக்கி காலையிலேயே இவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்றைக்கி ஈவினிங் வர வேண்டியது. ஆக்சுவலாக இவர் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண சொல்லி 2 நாள் கழித்து புக் பண்ண சொன்னார். பிஸ்னஸ்னால் அது மாதிரி கரெக்டாக ஒரு நேரத்துக்கு போனோமா வந்தோமா அப்படி இருக்காது. மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் 2-3 நாள் டைம் எடுக்கும். ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டோன்னா நமக்கு பைசா கிடைக்காது. ட்ரெயினாவது கொஞ்சமாவது ரீஃபண்ட் கிடைக்கும். இதில் சுத்தமாக கிடைக்காது. அதுக்கு லெட்டர் எழுதணும், மெயில் அனுப்பணும், இதெல்லாம் ப்ரொசீஜர். ஸோ அதனால் அந்த ஃப்ளைட்டை காலையில் கேன்சல் பண்ணிவிட்டு டியூஸ்டேக்கும் ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி பண்ணி சின்ன மசாலா பண்ணிட்டேன். காலையிலேயே சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா காலையில் இந்த ஃப்ளைட்டு புக் பண்ணல உட்காந்துட்டேன். அதனால் அதுக்கு நேரம் இல்லாமல் சாதம் டேரெக்டாக வச்சாச்சு. காலையில் அதை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ லஞ்சோட அவ்வளோதான். அன்றைக்கி திருப்பி போக வேண்டாம் ஆஃபீஸ்க்கு. மெயிலெல்லாம் வீட்டிலேருந்தே அனுப்பிக்கலாம் அப்படின்ட்டு பூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தான் சாதம், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி காலையில் வச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது, தயிர் போதும், வச்சு முடிச்சிடலாம், மிஞ்ச வேண்டாம் அப்படின்னு இவளுக்கு மட்டும் சூடாக சாதம், பருப்பு, அதுக்கு மேலே கொஞ்சமாக கீரை, இது எல்லாத்தையும் ஒரே குக்கரில் தூக்கி வச்சாச்சு. எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது நல்லா ஓடும். அதே மாதிரி நல்லா ஓடுன்னு நினச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். புது வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு கூடி சீக்கிரம் நேரமும் வந்துடும். அந்த புது வீட்டில் கூட வேறு மிஷின் வாங்கி வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு யோசித்தோம். பட் ஆனால் இது ஓடுற வரைக்கும் ஓடட்டும். இந்த 1 வருஷம் ஓடிடுச்சே, அது வரைக்கும் ஓடட்டும். அதுக்கப்புறம் சுத்தமாக அது நீ வேலையே செய்யலை அவ்வளோதான் அப்படின்னும் போது தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணேன். இந்த ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி தான். பழைய ஃப்ரிட்ஜு கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலேயே வந்தது. ஆனால் அது சுத்தமாக காலி. இனி அதை ரிப்பேர் பண்ணோன்னா செலவு தான் அப்படிங்கிற போது தான் இன்னொரு ஃப்ரிட்ஜ் நான் வாங்கினேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அப்படி தான். அந்த பொருள் யூஸே இல்லை அப்படின்னா தான் அதை போட்டுட்டு அடுத்த பொருள் வாங்குவோம். இனி என்னோடய அடுத்த பர்ச்சேஸ் மிக்ஸி. என்ன தான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கையில் காசு வச்சுருந்தா கூட வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை எனக்கே ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் வாங்குவேன். அது இத்தனை வருஷம் பழக்கம். கல்யாணம் ஆன நாள்லேருந்து அது பழக்கம். இவர் நீ தான் சம்பாதிக்கிறேல, உனக்கு தெரியாதா எது வாங்கணும் வாங்க வேண்டான்னு, நீயே பார்த்துக்கோ அப்படின்னா கூட இவர் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்குறதுங்கிறது எனக்கு அது இப்போ வரைக்கும் என்னால் மாற்றிக்க முடியறது. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த அந்த டயத்தில் நானும் இவர் மட்டும்தான் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம். அப்போல்லாம் ஆளுங்க மீன்ஸ் ஸ்டாஃபை யாருமே எடுக்கல. ஒரு வருஷத்துக்கு யாருமே ஸ்டாஃப் எடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டாஃப் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போவும் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸு, அக்கௌண்ட்ஸு, அப்புறம் பேப்பர் பென்சில் வாங்கணுன்னா கூட நான் போயிட்டு தான் வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு 4-5 இயர்ஸ் நாங்கள் சொந்த கம்பெனிலேயே தான் நான் இருந்தேன். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வேலையை கற்றுக்கிட்டேன். இவர் நிறைய எனக்கு டீச் பண்ணியிருக்காரு. ஒரு நம்பிக்கை துரோகத்தினால எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். ஸோ அப்போ தான் கம்பெனியை கொஞ்சம் வருஷம் மூடி வச்சுருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிலலாம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். அந்த ஹார்ட் டைம்லேருந்து வெளியே வரத்துக்கு தான் பிரம்மதீபம் ஃபஸ்ட்டு நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கம்பெனியை ரீஓப்பன் பண்ணி இவர் எகெயின் ஹார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கம்பெனி நடத்திட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதாவது சொல்லுவாங்கள்ல, ஆரம்பித்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் கிவ் அப்லாம் எதுவும் வேண்டாம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யார் ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி எப்படி லாஸ்னால் எப்படி திருப்பி கொண்டு வரணும், எப்படி அங்கே எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கம்மா போடணும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப லேசுப்பட்ட வேலையில் பெரிய விஷயம். அதான் நிறையா பிரச்சனைகள் வந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் திருப்பி முயற்சி எடுக்கிறதுங்கிறது இவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். அதே தான் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பசங்க இப்போ புரியாது, பட் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அப்போ நம்ம சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்படியே மத்தியான சமையலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம், முட்டைக்கோஸ் கறி, முருங்கைக்காய் மாம்பழம் போட்டு சாம்பார், கீரை, பருப்பு.